வணக்கம். எந்த ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம பண்ணக்கூடிய யோகா வார்ம் அப். ஃபர்ஸ்ட் நெக் அப், டவுன், side to side, cross, எல்லாமே 10 counts. இப்போ நல்லா சின்ன பிடிச்சி மேலே தூக்கி சின்ன ஹோல்ட், chin down பண்ணி hold, 10 counts holding. Next side holding, opposite side, 10 times holding, normal breathe in, breathe out. Neck half rotation, front side, back rotation, 10 counts. மூச்சு எந்த இடத்துலையும் ஹோல்ட் பண்ணாமல் நார்மல் பிரீத் இன் பிரீத் அவுட்டில் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா ஃபிங்கர்ஸை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரிஸ்ட் அப் அண்ட் டவுன், இன்சைட் அவுட். ரிஸ்ட்டை மட்டும் இதில் நம்ம இன்சைட் அவுட் சைட் பண்ணிக்கலாம். எல்லாமே 10 counts. ரிஸ்ட்டை நல்லா அழுத்தி பிடிச்சி ஹோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதே போல் டவுன்வர்ட்ஸ்லேயும் நார்மல் பிரீத் இன் பிரீத் அவுட்டில் 10 counts. இப்போ சைட் பேஸில் வச்சு அதே போல் ஹோல்டிங், இன்சைடு வச்சும் அதே போல் 10 counts ஹோல்டிங். ரெண்டு கைக்குமே மாற்றி 10 times ஹோல்டிங் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் நார்மல் பிரீத் இன் பிரீத் அவுட். இப்போ தம் ஃபிங்கர் உள்ளே வச்சு ஹோல்ட் பண்ணி ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ண மாதிரி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் 10 times. ஃபிங்கர்ஸை ஓப்பன் பண்ணி ஃபிங்கர்ஸோடு சேர்த்து நல்லா 10 times ஆன்டி கிளாக் வைஸ் அண்ட் கிளாக் வைஸ் ஹோல்டிங். இப்போ ரெண்டு கையும் நீட்டி எல்போஸ்க்கு பண்ண போகிறோம். எல்போஸை நல்லா உங்களோட ஷோல்டரை நல்லா டச் பண்ணி ஓப்பன் பண்ணும் ஸ்ட்ரெயிட்டாக. இதில் எல்போஸ் நல்லா மூடி ஓப்பன் ஆகும் 10 times. அதே போல் சைட் பேஸ்லேயும் 10 times. ஷோல்டருக்கு ஈக்குவலாக உங்கள் கை இருக்கணும். மேலேயும் போகக்கூடாது, கீழேயும் வரக்கூடாது. நார்மல் பிரீத் இன் பிரீத் அவுட். இப்போ அப்படியே ஷோல்டர் ரொட்டேஷன், உங்களோட ரெண்டு கையிலையும் ஷோல்டர் மேலே வச்சு கிளாக் வைஸ் ரொட்டேஷன், எல்போஸும் நக்கிளும் டச் ஆகணும். அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் இதுலேயும் எல்போஸும் பின்னாடி நக்கிள்ஸும் டச் ஆகணும். ப்ரீத்திங்கை மட்டும் ஹோல்ட் பண்ணாமல் நார்மல் பிரீத் இன் பிரீத் அவுட்டில் பண்ணிக்கலாம். இப்போது ஹேண்ட் ரொட்டேஷன் கிளாக் வைஸ் 10 times, ஆன்டி கிளாக் வைஸ் 10 times. உங்களோட எல்போவை பெண்ட் பண்ணாமல் பண்ணிக்கலாம். பாடியும் மூவ் ஆகக்கூடாது, பாடி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். நம்மளோட கை மட்டும்தான் ரொட்டேஷனுக்கு வரணும். ரெண்டு கைக்கும் 10 counts முடிச்சதெல்லாம். இப்போ அப்படியே ஒரு ஸ்விம் பண்ணுற மாதிரி ஃபார்வர்டில் ரெண்டு கையும் மாற்றி ஆல்டர்னேட்டிவாக கொண்டு வரோம். இதுலேயும் பாடியை ரொம்ப ஸ்விங் பண்ணாமல் அப்படியே பண்ணிக்கலாம். இப்போ பேக் சைடில் அதே போல் பேக் ஸ்விம்மிங் பண்ணிக்கலாம். இது உங்களால் இவ்வளோ ஸ்பீடாக பண்ண முடியலன்னா ஸ்லோ டவுன் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட கையை ஹோல்ட் பண்ணி அப்படியே சைட் பேஸில் ஸ்ட்ரெச் பண்ணி ஹோல்ட் பண்ணலாம். 10 counts ஹோல்டிங், நார்மல் பிரீத் இன் பிரீத் அவுட். ஃபார்வேர்ட்லேயும் லீன் ஆகக்கூடாது, பேக்வேர்ட்லேயும் சாயக்கூடாது, பேக்கை ஆர்ச் பண்ணக்கூடாது, ஹீலை ரைஸ் பண்ணக்கூடாது. உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தூரம் சைடில் நீங்கள் பெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் ரெண்டு கையும் செஸ்ட்டுக்கு ஈக்குவலாக வச்சு அப்பர் பாடியை மட்டும் நல்லா ட்விஸ்ட் பண்ணுறோம் ஹிப் வரைக்கும். இதுலேயும் ஹீல் ரைஸ் பண்ணக்கூடாது, நல்லா சைட் டு சைட் நல்லா ரைஸ் உங்களோடதை ட்விஸ்ட் பண்ணிக்கலாம் பாடியை.
இப்போது ஆல்டர்னேட்டிவாக மாற்றி மாற்றி நம்ம சைட் டு சைடு வந்து பெண்ட் ஆக போகிறோம். இதில் உங்கள் கை வந்து காதை ஒட்டி இருக்கணும். முன்னாடி குனியாமல் சைடில் மட்டும் போயிட்டு வரலாம். நார்மல் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். இப்போ அப்படியே நல்லா காலை ஓப்பன் பண்ணி ஸ்பைனை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு குனிஞ்சு உங்களோட டோவை டச் பண்ணி ஆப்போசிட் கையை நல்லா மேலே ட்விஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களால் டோ டச் பண்ண முடியலனா நீ கூட டச் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ஒரே விஷயம், ப்ரீத்தை ஹோல்ட் பண்ணக்கூடாது, நீயை பெண்ட் பண்ணக்கூடாது. இது ஒரு 10 to 20 கவுண்ட்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் காலை நல்லா உடம்போடு ஹக் பண்ணி ஒரு 10 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணலாம். அதே போல் லெஃப்ட் லெக்குக்கும் நார்மல் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் இருக்கட்டும். தனியாக பண்ண முடியல அப்படின்னா வால் சப்போர்ட் எடுத்து பண்ணிக்கலாம். இப்போ பேக் ஹோல்டிங், இதுவும் வால் சப்போர்ட் எடுத்து நம்ம பண்ணிக்கலாம். ஈச் சைட் 10 கவுண்ட்ஸ். சைடு பெண்ட் அண்ட் ஹோல்ட், நல்லா சைடில் ரைஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணணும். பேக் ஹோல்டிங்க்கும் சைடு ஹோல்டிங்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை கரெக்டாக வாட்ச் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்கள். வேணா வால் சப்போர்ட் எடுத்துக்கலாம். உங்கள் 2 கையும் செஸ்ட் கிட்ட வச்சு நல்லா ஒரு காலாக லிஃப்ட் பண்ணி ஹிப் லைனுக்கு மேலே ஜம்ப் பண்ணலாம். ஜம்ப் பண்ண முடியாதவங்க ஒரு காலாக ரைஸ் பண்ணிக்கலாம். பேக்கில் பட் கிக்ஸ் மாதிரி 2 காலையும் ரைஸ் பண்ணி உங்களோட ஹீல் போய் உங்களோட கை டச் பண்ணலாம். இதுவும் ஜம்ப் பண்ண முடியாதவங்க ஒரு காலாக. இப்போது அதே போல் சைட் டு சைட் எல்லாமே 20 கவுண்ட்ஸ் வரைக்கும் பண்ணிவிட்டு இப்போ உங்களோட ஆங்கிளை நல்லா ரொட்டேஷன் கொடுத்துக்கிறோம். clockwise 10 times, anti-clockwise 10 times. ரெண்டு காலுக்குமே 10 கவுண்ட்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஆங்கிள் அப் அண்ட் டவுன், நல்லா ஒரு பெடலை நம்ம அழுத்துற மாதிரி நல்லா காலை ஆங்கிளை மட்டும் இது பண்ணலாம். நீஸை பெண்ட் பண்ணாமல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். வேணும்னா வால் சப்போர்ட் இல்லைன்னா ஏதாவது பிடிச்சிட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம். 2 காலுக்கும் 10 டைம்ஸ் முடித்ததையுமே ஆங்கிள் சைட் டு சைடு ஒரு வைப்பர் போடுற மாதிரி, நம்ம கால்லையே வந்துட்டு சைட் டு சைடு ஒரு வைப்பர் போடுற மாதிரி ஈச் ஆங்கிள் 10 கவுண்ட்ஸ். இந்த வார்ம் அப்லாம் முடித்ததையுமே நல்லா ரிலாக்ஸாக ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் வாக்கிங் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு டோ வாக், நீ பெண்ட் பண்ணாமல் குட்டி குட்டி ஸ்டெப்ஸாக எடுத்து வச்சு டோ வாக். அப்படியேவும் போகலாம், இல்லை நம்ம திரும்பி கூட போய்க்கலாம். நீ பெண்ட் பண்ணக்கூடாது, ப்ராட் ஸ்டெப்ஸாக இல்லாமல் குட்டி குட்டி ஸ்டெப்ஸாக எடுத்து வச்சுக்கலாம். ஹீல் வாக், நீ பெண்ட் பண்ணாமல் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் ஸ்ட்ரெயிட்டாக வாக் பண்ணலாம். இது நம்ம நல்ல ஒரு லாங் டிஸ்டன்ஸ் கூட இந்த மாதிரி 4 வாக்கிங்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவுட் சைட் வாக், உங்களோட கால் பாதம் ரெண்டுமே சைட் பேஸ் டச் ஆகிருக்கணும் வெளிப்பக்கம். இதுலேயும் முடிஞ்சளவு நீயே பெண்ட் பண்ணாமல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படியே உள்பக்கமாக வச்சு இன்சைட் வாக். இந்த ப்ராக்டிசஸ் எல்லாமே நீங்கள் ரெகுலராக எந்த ஒரு ஒர்க் அவுட் ஆகட்டும், ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு முன்னாடி, சிம்பிளாக வாக்கிங் ஜாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி கூட பண்ணும்போது இன்ஜுரிஸ் அவாய்ட் பண்ணலாம். பாடி நல்லா ஃப்ளெக்சிபிளாக மொபிலிட்டியோடு இருக்கிறதையும் ஸ்ட்ரென்த்தனிங்காகவும் ஆகும். இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். தேங்க்யூ.